அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் இதை தானே கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? கேட்க என்ன போல் ஒரு ஆளை தந்திருக்காருல்ல. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மை தான் இல்லையா? கேட்க எங்களை மாதிரி ஒரு ஆள் தருவார் உங்களுக்கு, சரியா? யாரையாவது கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார், சரியா? என்ன தேவையோ அதை அவர்கிட்ட ஒப்படைங்க. அப்படி ஒப்படைக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அவர் செய்து தருவார். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 5-7 முடிய. அப்போது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்போது செராபீன்களில் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரைஸ் தி லார்ட். இறைமக்களாகிய உங்களை அவர் இறைவாக்குரைக்க அழைக்கிறார். உங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு நீங்கள், நான் குற்றமுள்ளவன், குற்றமுள்ள மக்கள் மத்தியில் வாழ்பவன் என்று உங்களை நீங்கள் அறிக்கையிடும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு, உங்கள் குறைகள் நீக்கப்பட்டு, உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து தெளிவாக இருக்கப்பட்டு, அதன் மூலமாக உங்களுக்கு அவர் நிறைவான ஆசிரை தருகிறார். எப்படி? நம் பாவங்களை மன்னிக்கிறார். நெருப்பு பொறியால், அதாவது தூயாவின் வல்லமையால் நம் நாவை சுத்தப்படுத்தி நிறைவுபடுத்துகிறார். இறைவாக்கு உரைக்கிற மக்களாக நம்மளை அழைக்கிறார். ஏனென்றால் நாம் இறைவனோடு ஒன்றாக இருக்கும்போது இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மளை அழைக்கிறார், நம்மளை தூய்மைப்படுத்துகிறார் இறைவாக்கு உரைக்க. ஏனென்றால் நாம் தூய்மையற்ற உதடு, தூய்மையற்ற நாவு கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். நாமளே அறிக்கையிடுகிறோம், நாவு இதுவரைக்கும் என்னென்ன பேசியது என்று எனக்கு தெரியும் இறைவா, உமக்கும் தெரியும் இறைவா. ஏனென்றால் நீர் இப்பொழுது என்னை அழைக்கும் போது, நீர் எனக்கு காட்சி காமிக்கும் போது நான் அதை கண்டு கொண்டேனே, நான் அதை கண்டால் நான் இறந்து விடுவேனே என்று எசையா பயப்படுகிறார். அதுபோல் நாமும் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். இறைவனை காண்பதற்கு ஆவலோடு இருக்க வேண்டும். பேசுவது என்ன என்பதை தெரிந்து பேச வேண்டும். நம் பாவங்கள் நாள்தோறும் அறிக்கையிடப்பட வேண்டும். எதை செய்தாலும், சின்னதோ பெரிதோ எது செய்தாலும் அறிக்கையிடப்பட வேண்டும். அப்படி அறிக்கையிடப்படும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஏனென்றால் நம்மளை அவர் தூய்மைப்படுத்துகிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் குற்றங்கள் அனைத்தையும் வெகு தூரத்துக்கு தூக்கி வீசுகிறார். தூய்மையாக நெருப்பு பொறியால் நம்மளை தொடுகிறார், அக்கினியால் நம்மளை தொடுகிறார். அக்கினியால் நம் பாவங்களை அனைத்து எரித்து சாம்பலாக்குகிறார். அப்படி சாம்பலாக்குறவர் நம்மளோடு இருக்கிறார். அப்போ நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் களைந்தெடுக்கும் போது தான் அவர் அழைப்பிற்கு நாம் தகுந்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் அழைப்பிற்கு நாம் தகுந்தவர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அவர் சொல்வார் அல்லவா? அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ நமக்கு அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யத்தான் இப்பொழுது நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து அழைக்கிறீரே ஆண்டவரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரே, மாய உலகம், பொய் பேசுகின்ற உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். நாங்களும் பொய் உரைத்திருக்கிறோம். ஆண்டவரே, அதனால் எங்களை உண்மையுள்ள மக்களாக மாற்ற வேண்டுமென்று நீர் எங்களை அழைத்து, எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் உறுதியான மக்களாக, உமக்குள்ள மக்களாக வாழும்படி அழைக்கின்ற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் ஐயா. எல்லா புகழும் உமக்கே என்று சொல்லும்படி நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து, நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் செவிசாய்த்து உற்று கேட்டு அனைத்தையும் செய்யும்படி நீர் எங்களுக்கு ஆற்றல் தருகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள் என்று நாங்கள் நினைத்து எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.